ராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய மாதம். சிம்மராசின்னு சொன்னாலே ஆண்டு கிரகங்கள் சாதகமாக இல்லை. ராசியில் கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், அஷ்டமத்தில் சனி, 11ஆம் இடத்துல லாப ஆதாயத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டு இருந்த அந்த குரு வந்து 12ஆம் இடத்திற்கு விரயத்தில் வந்துட்டார். விரய குருவாக இருக்கார். ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லை. அப்போது உங்களை காப்பாற்றுறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி. சிம்ம ராசின்னு சொன்னால் ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் எப்போ இக்கட்டான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, அதாவது இப்போது ஆண்டுகோள்கள் எதுவுமே சாதகம் இல்லாத ஒரு நிலையில் இப்போது நான் இருக்கேன்னு சொல்லி உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்துடுறார். எங்கே வந்துடுறாருன்னா 11ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் மிக விசேஷமான ராஜயோகம். அது நினச்சது எல்லாமே அடையலாம். ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடையிறதுக்கான ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு தடை இருந்தாலும் இடையூறுகள் இருந்தாலும் யாருமே சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப் பண்ணல, ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து கையில் பணம் இல்லை, எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதத்தில் மீண்டு வரப்போகிறீர்கள். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த ஒன்று மட்டுமே போகும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆண்டு கோள்களில் 4 கிரகமும் சாதகமாக இல்லை. மாத கோள்கள் இருக்கு இல்லையா, 4 கிரகம், அதில் சூரியன் ஒருத்தர், அவரை தவிர மற்ற 3 பேர், இவங்க எல்லாருமே சரியாக இல்லைன்னா கூட சூரியனுடைய பலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த மாதத்தில் பலனை அடைஞ்சிடலாம். அந்த அளவிற்கு அது விசேஷமாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கிறது புதனுடைய வீடாக இருக்கிறது. அங்கே சூரியன் வந்து மிருகசீரிஷம், செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்பூசம் குரு, இந்த நட்சத்திரங்களில் பயணிப்பார். இதில் செவ்வாயும் குருவும் நேரடியாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இடையில் ராகுடைய சாரத்தில் இருக்கார். ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த சூரியனுக்கு சாரம் கொடுக்குறார். சூரியன் அவருடைய சாரத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போது நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்தும் பலன் அடையலாம். மற்றவங்க போட்டியாக இருக்கிறாங்க, அவங்கள ஜெயிச்சாதான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்னா அதையும் உங்களால் செய்ய முடியும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் இருக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் தொடங்கும்போது 9ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்புறம் 10ஆம் இடத்திற்கு வரார். செவ்வாய் வந்து 10ல் இருக்காருன்னு சொன்னால் உங்கள் வேலையில் உங்களால் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கூட சுலபமாக எடுத்துகிட்டு செஞ்சு முடிக்க முடியும். 10ல் செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. இதை வந்து எப்படி இன்னமும் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துறது, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி தான் முதல் ராசி இல்லையா, 10ஆம் ராசின்றது மகரம் இல்லையா, இந்த செவ்வாய் மகரத்தில் தான் உச்சத்தையே அடைவார். அதிகமான பலத்தை அவர் வந்து அந்த இடத்துல அடைகிறார். அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்போது ரிஷபத்தில் இருக்க போகிறார். அதனால் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு பக்கம் கடன் இருக்குது, ஒரு பக்கம் வேலையாட்கள் ஒத்துழைக்கலை, ஒரு பக்கம் மேலே வந்து பிஸ்னஸை பண்ணுறதுக்கு நடத்துறதுக்கான நிர்வாகம் பண்ண முடியாத அளவிற்கு பணமுடை அப்படிலாம் இருக்குது, கூட்டாளிகள் ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் எல்லாவற்றையும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு பலனை இந்த மாதத்தில் அடைய போகிறீங்க. அடுத்ததாக சுக்கிரன் வந்து இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறார். இவர் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுக்கு. ஏன்னா அவர் தான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரா, வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. வேலை காரணமாக வந்து உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் குறையும். 12ஆம் இடம்ன்றது வந்து தூக்கத்தை பற்றி சொல்கிறது, ஓய்வை பற்றி சொல்கிறது, அயன சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல 10ஆம் அதிபதி வந்துடுறதுனால நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வேலை காரணமாக பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும், வெளியூரில் போய் தங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் பலன் கிடைக்கும். சுக்கிரன் ராசிக்குள்ளே வரார். ராசியில் சுக்கிரன் வரும்போது உங்களை அறியாமல் ஒரு குதூகலம் உங்களுக்கு கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசிக்கு சுக்கிரன் வந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சம் பெறட்டும், ஆட்சி பெறட்டும், உச்சம் பெறட்டும், பகை பெறட்டும், எந்த நட்சத்திரத்தில் வேணால் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் சுக்கிரன் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டாலே அவங்க வந்து மலர்ச்சியாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு உற்சாகமாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கார், கேதுவோடு சேர்ந்து இருக்கார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சுக்கிரன் இருக்கார். அதனால் நீங்கள் வந்து வேலை அதிகமாக இருந்தாலும் கூட உற்சாகமாக இருப்பீங்க, நிறைய படிக்கணுன்னா கூட உற்சாகமாக இருப்பீங்க, எப்போதும் ஒரு குதூகலத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்க்கக்கூடியவங்க, உங்களோட சேரக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அவங்க விரும்புவாங்க உங்களோட பேசுகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும்.
அந்த மாதிரி அந்த சுக்கிரன் உங்களுக்கு பலனை தருவார். இதெல்லாம் சாதக பலன். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராசியில் கேது இருக்காரா, கேதுவோடு சுக்கிரன் வந்து இணைகிறார். இது ஒன்று. ரெண்டாவது 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. மாறி மாறி வரும். அப்படி வர்றதுனால என்னென்னா, சில நேரங்களில் சில நாட்களில் தவறான முடிவை எடுத்து இருக்கிறத விட்டுறது அல்லது வரக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுறது, அப்படிப்பட்ட நிலை இருக்குது. இது சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் காலை அந்த நாள் தொடங்கும் போது முடிந்தால் சூரியோதயத்துக்குள்ளே எழுந்துக்கிறது நல்லது. சூரியன் தான் ராசி அதிபதின்றதுனால எழுந்து வந்து பூஜை அறையில் உட்கார்ந்து உங்களுக்கு விளக்கு ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை, நாமாவளிகளை, இறை சம்பந்தமான பாடல்களை பாடுறது. இல்லையா உட்காந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது. எழுதிட்டு நாளை தொடங்குங்க. இந்த மாதம் அற்புதம்.